இப்போ உங்க காங்கிரஸ்ல ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட தான் வந்து எல்லாருமே வராங்க. மக்கள் பணி கிடையவே கிடையாது. அது காமராஜர், கக்கன் அவங்களோட அந்த ஐயாக்களோட வந்து போயிருச்சு. ஏன் வந்து இத வந்து இந்த நேரத்துக்கு நாங்க வந்து கொஸ்டினா எழுப்புறோம்னா, இப்போ ஒரு 3, 4 பேர் வந்து நீங்க பார்த்திருக்கலாம். சீட்டு கிடைக்கலன்னு ஒண்ணுமே தமிழ் மகிழா காங்கிரஸ் வந்து தலைவி ஹசீனா வந்து கட்சி விட்டு விலகிட்டாங்க. ரஞ்சன்குமார் வந்து ஒரு ஒரு அழுதுகிட்டே வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. இமய கக்கனும் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. அப்போ என்ன எதிர்பார்ப்பு வந்து அப்ப மக்கள் பணி அவங்க கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கலாம். இப்ப திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், நிறைய கட்சிகள் சீட்டு கிடைக்கலன்னா அவங்க வந்து வேலை தானே செய்யறாங்க. உங்க காங்கிரஸ் மட்டும் ஏன் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு பொம்மையை எரிக்கிறது, சாரத்துக்கு அடிக்கிறதெல்லாம் இருக்கு? நீங்க எப்படி இது வந்து மிகப்பெரிய நல்ல கொஸ்டின். இப்போ என்னிடமிருந்து தொடங்குறேன். என்னிடமிருந்து இப்போ நான் என்னுடைய கட்சிக்காக செய்த தொண்டுகள் என்பது என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் ரொம்ப குறைவு. இப்போது 2 மாத காலமா ஒரு 2 கேம்ப் மட்டும் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பிள்ளைகளுக்கு வந்து ஒரு காந்தி காமராஜர் பயிலகம் நடத்துகிறேன். மகாத்மா காந்தி காமராஜருங்கிற ஒரு பயிலகம் நடத்துகிறேன். அதில் ஒரு 10-15 பிள்ளைகள் டெய்லி டியூஷன் சொல்லி கொடுக்குறேன். ஒரு டீச்சரை அப்பாயின்மெண்ட் பண்ணி அதுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குறேன். அது என்னால் முடிந்த என்னுடைய சொந்த உழைப்பிலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது நான் பர்சனலி ஃபீல் பண்றது பத்தாது. இன்னும் நான் மக்களிடம் போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த சேம் கருத்துல தான் இப்போ போனவங்க எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். நீங்க அந்த கொஸ்டினுக்கு வர மாட்டேங்கிறீங்க. இப்போ ஹசீனாலாம் பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளா வந்து கட்சியில இருக்காங்க. இமய கக்கன் இருக்காங்க, ரஞ்சன் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து எடுத்து உழைக்கிற வந்து ஒரு கேள்வி என்னன்னா, முந்தா நேத்து வந்து அதான் நேற்று முந்தைய நாள் வந்து சேர்ந்தவங்களுக்கு இன்னைக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கோபத்துல கட்சியில இருந்து வெளியில வராங்க. ஏன்னா ஹசீனா வந்து கட்சியை விட்டு வெளில வந்துட்டாங்க. இப்போ நீங்க மேடம் ஹசீனா மேடம்னு சொல்ற பொறுத்த வரைக்கும் இப்ப கட்சி அவர்களை நீக்கப்பட்டதாக தான் நான் அறிகிறேன். இல்ல அவங்க பேட்டி கொடுக்கறது வந்து நான் கட்சியில இருந்து வெளியில வந்தேன், அதை நாங்க வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹசீனா மேடமை பத்தி கேட்கிற கேள்விக்கு இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேரியக்கமான காங்கிரஸ் கொடுத்த அந்த கவுன்சிலர் பதவி மற்றும் இது அவங்கள பெற்றுக்கொண்டாங்க. அதுலேயும் அவங்க என்ன சர்வீஸ் பண்ணாங்கன்னு மேடமுக்கு தெரியும். இப்போதைக்கு மேபி அவங்க ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். மேபி எம்எல்ஏ சீட்டோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். அது வந்து எப்பயுமே எங்கள் பேர் இயக்கத்தில் கட்சி தலைமை தான் அதை முடிவு பண்ணும். இப்போ மேடமும் கொஞ்சம் பொறுத்திருந்து அவங்க மறுபடியும் போராடி அடுத்த டைம் கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் கட்சியை விட்டு செல்கிறேன் அதெல்லாம் வந்து சரியான விஷயமா நான் கருதலை. அதே மாதிரி இந்த விஷயம் எல்லாருக்குமே பொருந்தும். அது இப்போ வந்து நீங்க சொன்னீங்கல்ல, புதுசா வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இப்போ ஒரு சில விஷயங்கள் எங்கள் தலைவரால் முன்னிறுத்தப்படுது. இளைஞர்களை உள்ளார கொண்டுட்டு வரணும். ஹசீனா மேம் வந்து இப்போ மகிழா காங்கிரஸ் தலைவிலிருந்து அவங்க நீக்கப்பட்டிருக்காங்க. உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. முன்னாடி வந்து மகிழா காங்கிரஸ்லேருந்து மேடம் சுதா மேடம் வந்து போனாங்க. அவங்களுக்கு ஒரு போஸ்டிங்கு, அவங்களும் நல்லா வின் பண்ணாங்க. அதை சார்ந்து கூட ஹசீனா மேடம் எதிர்பார்த்திருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து தலைமை ஒன்றே முடிவு செய்யும். நான் வந்து கட்சியில் இருக்கேன், நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன், நான் இவ்வளோ நாள் இருந்திருக்கேன் அப்படிங்கிற பேச தவிர கட்சியில் தலைமையும் ஒரு முடிவு எடுக்கும். அதுக்கு தான் நம்ம கட்டுப்படணும். அதை சார்ந்து தான் நம்ம செயல்படணும். அப்போ தான் ஒரு கட்சியானது முழுமையாக அந்த கட்சி பணிகளை செய்ய முடியும். அதான் என்னுடைய கருத்து.